ஒரு காலத்துல திருடர்கள் வீட்டு கதவை தட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு திருடர்கள் நம்ம பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற செல்போன் வழியா வராங்க. நமக்கு தெரியாமலேயே நம்மளோட தனிப்பட்ட தகவல்களையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் திருடுற ஒரு பெரிய கும்பல் இன்னைக்கு இணையத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் இது நடக்காதுன்னு நாம நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் அவங்களுக்கு சாதகமான நேரம். வாங்க இத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு சைபர் குற்றங்கள் பல விதங்கள்ல நடக்குது. உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு வர ஒரு மெசேஜ்ல ஆரம்பிச்சு உங்க பேங்க் அக்கவுண்ட் லாக் ஆயிடுச்சுன்னு பயமுத்துற போன் கால் வரைக்கும் எல்லாமே ஒரு வலைதான். நாம ஆர்வத்துல கிளிக் பண்ற ஒரு சின்ன லிங்க் நம்ம போன்ல இருக்கிற அத்தனை போட்டோக்கள், கான்டாக்ட்ஸ் மற்றும் பாஸ்வேர்டுகளை இன்னொருத்தருக்கு காட்டி கொடுத்துரும். குறிப்பா சமூக வலைதளங்கள்ல நாம போடுற தகவல்களை வச்சே நம்மள மிரட்டுற சைபர் புல்லிங் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வருது. நம்ம அனுமதியே இல்லாம நம்மளோட கேமராவையும் மைக்கையும் கூட ஹேக்கர்ஸ் பயன்படுத்த முடியுங்கிறது தான் இங்க இருக்கிற கசப்பான உண்மை. ஆனா நாம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தா இந்த திருடர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். முதல்ல தெரியாத நபர்கள் கிட்ட இருந்து வர லிங்குகளை எக்காரணம் கொண்டு கிளிக் பண்ணாதீங்க. உங்க பேங்க் பாஸ்வேர்டு இல்ல ஓடிபியை யார்கிட்டையும் பகிராதீங்க. முக்கியமா உங்க சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பாதுகாப்பு வசதியை ஆன் செஞ்சு வைங்க. தேவையில்லாத ஆப்ஸ்களை போன்ல வச்சுக்காதீங்க. அது கேட்கிற அனாவசியமான பர்மிஷன்களை தராதீங்க. எப்போவாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா உடனே 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு புகார் கொடுங்க. பயப்படாம இருக்கிறது தான் இந்த திருடர்களுக்கு நாம கொடுக்கிற முதல் அடி. செல்போன் ஒரு ஜன்னல் மாதிரி. அது வழியா நாம உலகத்தை பார்க்கிற மாதிரி உலகம் நம்மளையும் பார்த்துட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பாதுகாப்பு வசதிகளை சரியா பயன்படுத்துங்க. விழிப்புணர்வோட இருங்க.